இன்னைக்கு நான் நேற்று நடந்த விஷயம் சொல்லிடுறேன். நேற்று நான் வந்து உங்களுக்கு என்ன லெவல்ஸ்க்கு வந்து காட்டியிருந்தேனோ அது அப்படியே எக்ஸாக்ட் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்திருக்கு. நான் சொல்லியிருந்தேன் நேற்று எஸ்டர்டே சப்போர்ட் லெவல் வந்து கீழே வந்துருச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் 20 மினிட்ஸ் சஸ்டெயின் பண்ணால் மட்டும் நீங்கள் இருங்க. அந்த 20 மினிட்ஸ் வந்து இதாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். இதுக்கப்புறம் வந்து சஸ்டெயின் பண்ணக்கப்புறம் மார்க்கெட் கீழே வந்திருக்கு பாருங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து ஜென்ரேட் ஆகும்போது அது அந்த ஃபஸ்ட்டு கேண்டோட ஹையை பிரேக் பண்ணிட்டு மேலே போகணும். அதே மாதிரி ப்ரீவியஸ் ஹையோ அல்லது ஃபஸ்ட்டு ஸ்விங்கையும் பிரேக் பண்ணிட்டு மேலே போனால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து கால் சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து க்ரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அங்கே வால்யூம் வந்து நல்லா ஜென்ரேட் ஆயிருக்கு. என்றைக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, வால்யூம்ஸுங்கிறது டிரான்சாக்ஷன் மட்டும் தான் காட்டும். இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, ஏதாச்சும் ஒரு திங்ஸ் வாங்குறீங்கன்னா நீங்கள் மணி கொடுக்குறீங்க, ஒரு டிரான்சாக்ஷன் முடிஞ்சக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த இது வந்துடுது பார்த்தீங்கன்னா, அது ஒரு டிரான்சாக்ஷன். அந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து லெஜரில் வந்து ஜென்ரேட் ஆகும் இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் ஆல்ரெடி இங்கே வந்து வால்யூம் ஜென்ரேட் பண்ணுறது எப்படி வந்துருக்குன்னா, ஒரு டிரான்சாக்ஷன் முடிஞ்சக்கப்புறம் தான் வால்யூம் ஜென்ரேட் ஆகும். ஸோ இங்கே ஹை வால்யூம் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இந்த வால்யூம் வந்து அப்படியே சஸ்டெயினாக கூட வரணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கேண்டலுக்கு அடுத்து ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்திருக்கணும். அது வந்து எப்படி வந்திருக்கணும்னா அந்த ஃபஸ்ட்டு கேண்டலோட ஹையை க்ளோஸ் பண்ணிட்டு மேலே போயிருக்கணும். இந்த ஃபஸ்ட்டு ஸ்விங்கையும் கட் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் இந்த ஃபஸ்ட்டு வால்யூமோடு சப்போர்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். இல்லாட்டி இது வந்து ஃபேக் பிரேக் அவுட்டாக எடுத்துக்கலாம். இது ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி தான். எப்படின்னா இங்கே வந்து பையர்ஸ் வந்து என்ட்ரு ஆயிருப்பாங்க. என்ட்ரு ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லாரும் வந்து மேலே கூட்டு போகிற நினச்சி போயிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்விங் வந்திருக்கும். வந்தக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க, சடான செல்லர்ஸ் வந்து டவுன் பண்ணிட்டாங்க. பாருங்கள், செல்லிங் வால்யூம் பார்த்தீங்களா ஜாஸ்தி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ செல்லிங் வால்யூம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துருச்சு. செல்லிங் வால்யூம் வந்ததுனால மட்டும் கீழே வரலை. ஒரு கன்ஃபர்மேஷன் பாருங்கள், எஸ்டர்டே லோவருக்கு பார்த்தீங்களா, எஸ்டர்டே லோவை கட் பண்ணி ஃபஸ்ட்டு கேண்டில் ஆல்ரெடி கட் பண்ணிடுச்சு. ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலேயும் எஸ்டர்டே லோ கட் பண்ணிடுச்சு. ஆனால் உங்களை என்ன பண்ணியிருக்காங்க, ட்ராப் பண்ணி மேலே கூட்டு போகிற மாதிரி இங்கே கூட்டு போயிட்டு அகைன் இங்கே ஒரு செல்லிங் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா 925 கேண்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டாக ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது என்னென்னா செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணுறதா கேண்டிலே ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு பாருங்கள். ஏன்னா இங்கே வால்யூம் இருந்தாலும் இங்கே வந்து கேண்டிலோட எஃபெக்ட் கிடையாது. ஸோ இதுக்கடுத்து பாருங்கள், செல்லர்ஸோட வால்யூம் கரெக்டாக இருக்குது பாருங்கள். செல்லர்ஸ் வந்து அதிகமாக டவுன் பண்ணிட்டாங்க, பையர்ஸை விட கீழே இறக்கிட்டு வர்றாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டு வந்துக்கிட்டு இது எங்கே வந்து இம்பாக்ட் ஆகுதுன்னா இந்த ஒரு கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டிலே வால்யூம் எல்லாம் ஜென்ரேட் ஆகிடுச்சு, செல்லிங் கேண்டில் ஜென்ரேட் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிக் கேண்டில், ஆனால் இதில் வால்யூம் கம்மி தான். ஆனால் இதுக்கு அடுத்த பிரேக் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே லோவையும் கட் ஆகிடுச்சு, இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட் கேண்டலோட லோவையும் கட் பண்ணிட்டு கீழே கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போனதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் நேரம் 20 மினிட் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஒரு 20 மினிட்ஸ் கழித்து சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட் கீழே போகும்னு சொல்லியிருந்தேன். எஸ்டர்டே நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். அதே மாதிரியே 5, 10, 15, 20 சொல்லிட்டு இந்த 5 மினிட் கேண்டில் வந்து கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணியிருக்காங்க, கீழே கொண்டு போயிட்டு மார்க்கெட்டை வந்து சரியான ஃபால் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டு போனதுனால ஆல் டைம், அதாவது என்ன சொல்கிறதுனா டே லோவும் கட் பண்ணிட்டாங்க, ப்ரீவியஸ் லோவும் கட் பண்ணிட்டாங்க, மந்த்லி லோ எல்லா லோவையும் கட் பண்ணி போனதுனால மார்க்கெட் வந்து செம்மையாக டவுன் சைடு ரேலியாக இருக்குது. இதெல்லாம் புட் சைடு போயிருந்தாங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் புக் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. இங்கே வந்து இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, என்றைக்குமே சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது யார் உள்ள என்ட்ரு ஆகாதீங்க. ஒன்று சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே வரணும், ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போகணும், அதுக்கு வந்து வால்யூம் நல்லா இருக்கணும், ஃபஸ்ட் கேண்டில் சப்போர்ட் பண்ணிட்டு நல்ல ஒரு புல் பேக்காக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் மேலேயே போகணும். ஃபேக் பிரேக் அவுட் வேலை போகக்கூடாது. இந்த மாதிரி அதிகமாக வந்து விக்கு இருந்துச்சுன்னா ஸ்டாப் லாஸ் வந்து நிறைய நடக்கும். இப்போ இல்லை என்ட்ரா இருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே போட்டிருப்பீங்க, இல்லை இந்த ஃபஸ்ட் கேண்டலோட என்ட்ரி கீழே கூட போட்டிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்கேல்பிங் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவங்க வந்து மினிமம் 3 பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட்ஸ் புக் பண்ணி எழுதுவாங்க, அதிகபட்சம் 10 பாயிண்ட். அவங்க வந்து கேப்பில் வந்து நிறைய ரோட் பண்ணியிருப்பாங்க, 1 lakh 2 lakh மோர் தேன் ஒரு 55,000 மேலே ரோட் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் அப்படி புக் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஆனால் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு லோ கேப்பில் வச்சுட்டு நான் பாயிண்ட் வந்து ட்ரெயிலிங்லேயே கொடுக்குறேன். இவங்க ட்ரெயிலிங்கில் போகும்போது கூட நம்ம ஜாக்கிரதையாக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டே போகணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, மேனுவல் ட்ரெயிலிங் போடுவாங்க. நான் இங்கே வந்து நானே வந்து மேனுவலாக வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த அவ்வளோ செகண்ட்ஸ்லாம் மார்க்கெட் வெயிட் பண்ணாது. நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற பட்டனோட ஸ்பீடுக்கு மார்க்கெட் இறங்கிடும். சரிங்களா, மார்க்கெட்டில் விளையாடவே கூடாது. ஸோ நேற்று ஒரு மார்க்கெட் வந்து இந்த மாதிரி போயிடுச்சு. சப்போர்ட்டை பிரேக் பண்ணதுனால இன்றைக்கி இவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஆயிடுச்சு, இவ்வளோ கொடுத்துருச்சு. ஓகே, நம்ம இதை விட்டுடலாம். நாளைக்கு நிஃப்டி 50 எக்ஸ்பைரி பார்க்கலாம். பார்த்துக்கோங்க, இது வந்து 1 டே சார்ட்டு. 1 டே கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது ஸ்ட்ராங் சப்போர்ட். நான் ட்ரேடிங் வியூ க்ளோஸ் பண்ணிடுறேன், ஸ்லோவாக இருக்குது சிஸ்டம் இது ஓப்பன்னா. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே ஸ்ட்ராங் சப்போர்ட் நேற்றே சொல்லியிருந்தேன், ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அதே மொமெண்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. ஆனால் எனக்கு என்ன ஆச்சுன்னா, எல்லாரும் என்ன நினச்சிருப்பாங்க, சப்போர்ட்டை வந்து டச் பண்ணோடனே மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆகி அப் ட்ரெண்டில் தான் போகணும்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இது பெரிய ஒரு என்ன சொல்கிறது, இது பிளைண்டாக வந்து நம்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மார்க்கெட்டை. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து செம்மையாக வந்து ட்ராப் பண்ணியிருக்கோம். நேற்று என்ன பண்ணியிருப்பாங்க, கால் சைடை வந்து பை பண்ணி வச்சிருப்பாங்க, 330 சம்திங் கிட்ட 325 கிட்ட பை பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, மார்னிங் வந்து சப்போர்ட்டில் தான் இருக்குது, ஸோ நம்ம டுமாரோ மார்னிங் வந்து
இப்போ பவுன்ஸ் பேக்கை மேலே போய் நினச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக பெரிய ஒரு ட்ராப் பண்ணியிருப்பாங்க இது. ஓகேங்களா, அப்படி பண்ணவே கூடாது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்ன நடக்கும்னு, நாளைக்கு என்ன மாதிரி சினாரியோ கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியான சப்போர்ட் இதுதான், நல்ல சப்போர்ட். இந்த சப்போர்ட்டையே பிரேக் பண்ணி உடச்சிருச்சு மார்க்கெட்டு. இதை தான் எல்லாம் நம்பிட்டு இருக்காங்க பவுன்ஸ் பேக் ஆகி போகும்னு சொல்லிட்டு. பட் ஒரு என்னன்னு தெரில, ஃபுல்லாக வந்து பிரேக் பண்ணி போயிடுச்சு. பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, எப்பயுமே ஸ்டாக்ஸை பேக்ஸ் பண்ணி தான் இண்டெக்ஸ் வந்து மூவ் ஆகும். இண்டெக்ஸை பேக்ஸ் பண்ணி ஸ்டாக்ஸ் மூவ் ஆகாது. ஏன்னா நிஃப்டி 50ங்கிறது 50 ஸ்டாக்ஸோட ஆவரேஜ் தான் மூவ்மெண்ட் தான் நிஃப்டி காட்டும். சென்செக்ஸும் அதே மாதிரி தான். ஸோ நிஃப்டி 50யும் சென்செக்ஸும் கிட்டத்தட்ட சேமாக இருக்கும். ஏன்னா நிஃப்டி 50ல் என்னென்ன ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் இருக்கோ சென்செக்ஸில் அதே தான் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இருக்கும். நிஃப்டி 50யை பார்த்தோம்னா சென்செக்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து கன்சிடர் பண்ணிக்க முடியும். ஆனால் சென்செக்ஸ் வந்து சும்மா கிடையாது, ஹைலி வாலடைல் தான். நிஃப்டி 50யோட ஹைலி வாலடைல் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே கேண்டில் வந்து இங்கே வச்சிருச்சு. நாளைக்கு எப்படி இருக்கும்னா, இந்த 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 கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணிட்டு மேலே போச்சுன்னா, இந்த கேண்டில் நல்லா பார்த்துக்கோங்க, இந்த இன்னைக்கோட கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணணும், எஸ்டர்டேயோட லோவை பிரேக் பண்ணணும். அப்படி பிரேக் பண்ணி மேலே போய் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் நீங்கள் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாட்டி இங்கே ஒரு ஸ்ட்ராங் வந்து ஓஏ இருக்காங்க 24,000 இருக்கு பாருங்க, அது வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் ரிட்டர்ன் திரும்பிடும். ஏன்னா இங்கே ஸ்ட்ராங்ஸ் ஓஏ சப்போர்ட் இருக்கு, ரெஸ்டிங்ஸ் இருக்கு. ஏற்கனவே இங்கே ஹை சப்போர்ட் உடச்சிட்டாங்க. இப்போ வந்து மார்க்கெட்டை வந்து மேலே போக விடாமல் 24,000 ஹை ஓஏ ரேட் பண்ணியிருக்காங்க. மேபி நாளைக்கு வந்து ஓப்பன் ரேஞ்ச் வந்து மாறலாம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து மாறலாம். ஆனால் இப்போதைக்கு இண்டிகேட் பண்ணுற டேட்டா வந்து இதுதான். மோஸ்ட் ப்ராப்ளி ஒரு 80% இதான் நாளைக்கு இருக்கும். சரிங்களா, ஓகே ஃபைன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 23,800 வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ ஓப்பனிங் பண்ணும்போது அந்த ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு. ஆக்ட் ஆனதுக்கப்புறம் இது தாண்டி மேலே மார்க்கெட் போக முடியல. இது வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் 23,500 சப்போர்ட் மார்க்கெட் எடுத்திருக்கு. ஸோ இப்போ இன்னைக்கு மேஜர் சப்போர்ட் வந்து 23,500 தான் மேஜர் சப்போர்ட். இந்த லெவல்ஸ் வந்து கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 23,500 வந்து பிரேக் டவுன் கீழே கொடுத்துச்சுன்னா, நல்லா ஹெவியாக ஒரு வால்யூமோடையும் நல்ல ஒரு கேண்டில் பேட்டர்னோடையும் கீழே கொடுத்துருச்சுன்னா, அதாவது இதோட லோவை கட் பண்ணணும். அதாவது இந்த எஸ்டர்டே லோவை கட் பண்ணிவிட்டு நாளைக்கு வர போகிற ஃபஸ்ட் கேண்டில் லோவையும் கட் பண்ணிட்டு நல்ல ஒரு ஃப்ளூயண்ட்டாக மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா அப்போ மட்டும்தான் இது பிரேக் பண்ணும். இதை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்தோட சப்போர்ட் ஒரு மீடியமான சப்போர்ட் வந்து 23,400 இருக்குது. அதுக்கு அடுத்தது ஹை சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 23,300 இருக்குது. நாளைக்கு இதுக்குள்ளே மார்க்கெட் வந்து மூவ் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் வெரி ஹை. இதை தாண்டி 23,300 தாண்டி கீழே வந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்து 23,200 23,100 அங்கேன் 23,000 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதே இது மார்க்கெட் வந்து எனக்கு அப் ட்ரெண்ட் போகுதுன்னா இந்த டே கேண்டில் பிரேக்கப் இது மேலே வந்து கேண்டில் வந்து பிரேக் பண்ணிட்டு மேலே போகணும். 24,000 மேலே பிரேக் பண்ணி மேலே போனால் மட்டும்தான் நாளைக்கு உங்களுக்கு அப் ட்ரெண்ட் கொடுக்கும். இங்கே வந்து 23,800 இருக்குது. ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் வந்து கொடுக்கணும்னா 23,800 மேலே பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது 23,900 வந்து சரியான ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். கண்டிப்பாக செம்மையான ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். இதை பிரேக் பண்ணக்கப்புறம் தான் 24,000 போகும். அப்படி தான் நீங்கள் லெவலில் வச்சுக்கணும். நான் இதில் குறிச்சிக்க வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்கிறது தான், நான் எப்போயுமே வீக்லி லோவையும் ஹையும் நான் பார்ப்பேன். இந்த தடவை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்லி லோன் கொடுத்துருப்பாங்க, அந்த கேண்டில் வந்து பீட் பண்ணி வச்சுப்பாங்க. லாஸ்ட் வீக் லோவை பீட் பண்ணிவிட்டு லாஸ்ட் மந்த் லோ வந்து இருக்கு பாருங்க, இதையும் உடச்சிட்டு எப்பயும் போல் பீட் பண்ணி வந்ததுனால மார்க்கெட் வந்து ரொம்ப ஹெவி செல்லிங் ப்ரெஷராக வந்துருச்சு. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கீழே வர வாங்கி போடுவாங்க. பட் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து சப்போர்ட் உடச்சதுனால இன்னும் ஒரு பர்டிகுலர் பிக்சர் வந்து இனிமேல் தான் கிடைக்கும் எப்படி போகும்னு சொல்லிட்டு. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் நான் போயிடுறேன். 15 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிடுறேன். அகைன் 15 மினிட்ஸ்க்கு நாளைக்கு வந்து இப்படி தான் நீங்கள் இப்போ 15 மினிட்ஸில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 15 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமிடியேட் சப்போர்ட்டுங்கிறது எது இருக்குன்னா, நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் ஃப்ளாட் ஓப்பனிங் ஆனாலும் சரி, கேப் டவுனும் கேப் அப் ஓப்பன் ஆனாலும் சரி, ஒரு இமிடியேட் வந்து ஒரு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 23,500 தான் இருக்கும். இந்த 20,000 பிரேக் பண்ணி போனால் மட்டும்தான் அகைன் வந்து ஒரு 23,300 போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு மேலே சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 23,800 இருக்கும். இது 23,800 வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் நாளைக்கு. இதையும் பிரேக் பண்ணி மேலே போனால் மட்டும் தான் ஹையர் லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் வந்து நல்ல வெர்டிகல் ஃபாலில் இருக்குது. சரிங்களா, இதனால் சொல்கிறேன் நான், இந்த ஸ்விங்கை கட் பண்ணிட்டு மேலே போகணும். இந்த ஃபஸ்ட்டு வந்து கேண்டில் ஓப்பன் ஆகணும். ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹையும் பிரேக் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்விங்கை பிரேக் பண்ணணும். அதாவது 23,700 பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக 23,800 போகும் மார்க்கெட்டு. இதையும் நல்லா பிரேக் பண்ணிச்சுன்னா
நான் வடச்சேக்கே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இன்னைக்கோட ஹையை பிரேக் பண்ணும். இன்னைக்கு ஹை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து 24,000 வரைக்கும் தாராளமாக போகும். இதை தான் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்றைக்குமே 24,000 போயிட்டு நம்ம வந்து ட்ரேடு மேலே எடுக்க போகிறோம்னு எடுக்கவே கூடாது. ஏன்னா இங்கே வந்து உடனே ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதை வந்து பிரேக் பண்ண உங்களால் யாராலையும் முடியாது. அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஹை மணி ஃப்ளோ போட்டு பிரேக் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம ஈஸியாக பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ தான் மார்க்கெட் கிரவுண்ட் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? திருப்பி இது ஒரு ட்ராப்பாக இருந்துச்சுன்னா நாளைக்கு அகைன் புல் பேக் பண்ணி மேலே கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு வந்து சூப்பராக இருக்குது. 24,000 வரைக்கும் போகும். அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஏதோ போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போதைக்கு நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். 24,000 ஹை ரெசிஸ்டன்ஸு, 23,800, அடுத்து 23,700, 23,600, அகைன் 23,500. இதில் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 23,500 பிரேக் பண்ணிச்சுன்னா மட்டும் 23,300 வரைக்கும் வரலாம். அது 20,000 பிரேக் பண்ணால் தான் அடுத்த லெவல் போகும். இப்போ கீழே வந்து லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 23,500, 23,400, 23,300. இது வந்து டவுன் லெவலுக்கு. அப் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23,700 ஓஏ இருக்குது, 23,800. இதெல்லாம் பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா இந்த லெவலுக்கு போயிடும். ஓகேங்களா? என்றைக்குமே சப்போர்ட்லையும் ரெசிஸ்டன்ஸ்லையும் பிரேக் அவுட் பண்ணாமல் நீங்கள் எந்த விதமான ட்ரேட் இருக்கக்கூடாது. இதே 15 மினிட்ஸ் நான் சொல்லியிருக்கேன். 5 மினிட்ஸோட பிக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 5 மினிட்ஸ் 5 பிக்சர் இதுதான். நீங்கள் மார்க்கெட் எங்கே ஆரம்பிச்சு பாருங்கள். 13. இன்னைக்கு மார்க்கெட் வந்து 13 இங்கே ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்களா? இங்கே ஆரம்பித்த மார்க்கெட் வந்து டே லோ வந்து கட் பண்ணிவிட்டு கீழே போயிட்டு அகைன் ஒரு புல் பேக் மாதிரி, அதாவது ஒரு ரீடெஸ்ட் மாதிரி கொடுத்துட்டு அந்த எங்கே பிரேக் அவுட் பண்ணுச்சோ அவங்க ரீடெஸ்ட் கொடுத்துட்டு அகைன் வந்து டவுன் ஆகிடுச்சு. இங்கே ஒரு கன்சல்டேஷன் மாதிரி கொஞ்சம் கொடுத்துட்டு அகைன் டவுன், அகைன் ஒரு புல் பேக் மாதிரி கொடுத்து அகைன் டவுன். ஆக மொத்தத்தில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லிங் தான். எந்த ஒரு ஸ்டாக்ஸுக்குமே பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவாகவே கிடையாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இனிமேல் வீக்லி ஒரு எக்ஸ்பைரினால வந்து கொஞ்சம் மோசமாக நடந்திருக்கு. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து இந்த இது 23,500 பிரேக் பண்ணி போனால் மட்டும்தான் 24,400, 300. அதுவும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வர ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து இந்த லோவையோ இந்த ஹையவோ இந்த ஸ்விங்கையோ பிரேக் பண்ணணும். இந்த நாளைக்கு ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ஸ்விங்கை பிரேக் பண்ணால் தான் கால் சைடு, டவுனை பிரேக் பண்ணால் புட் சைடு. அதுவும் ஓஏ டிபெண்ட்ஸ் பண்ணி தான் இருக்குது. சரிங்களா? அகைன் வந்து கேப் அப்போ கேப் டவுன் ஆனாலும் இதே சினாரியோ தான். நாளைக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். 23,800 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். 23,500 ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். 23,300 வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இதை மட்டும் வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் லிங்க் சேனலில் கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து அதில் கால்ஸ் அண்ட் டிப்ஸ் ப்ரொவைட் பண்ண முடியாது. ஏன்னா நான் செவி ரிஜிஸ்டர் பர்சன் கிடையாது. ஸோ என்னோட முடிஞ்ச நாலேஜ் ஷேரிங் வந்து நான் பண்ணுவேன். அதில் என்ன இருக்குன்னா ஒரு காஷியஸ் ஒரு மெசேஜ் மட்டும் தான் வரும். இப்போ ஓஏ ஹையாக இருந்தால் அங்கே நீங்கள் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். எந்த மாதிரி நேரத்தில் எந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறது மட்டும் நான் ஒரு ஹெல்ப் மட்டும் என்ன சொல்கிறதுன்னா ஒரு காஷியஸ்க்காக மட்டும் நான் பண்ணுவேன். என்னோட லிங்க்கில் ஃபஸ்ட் கமெண்டில் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு. அதை ட்ரேட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அதை வந்து கிளிக்கபிள் இல்லாட்டி அதை காப்பி பண்ணி குரோமில் போட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான். இது சென்சிபிளுக்கும் இதே ஃபார்மேட் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு சென்சிபிள் எக்ஸ்பைரி தான் இருக்குன்னா ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே லாங் ஹாலிடே வருது. ஸோ லாங் ஹாலிடே வரதுனால நாளைக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடக்குமா இல்லை செல்லிங் ப்ரெஷர் நடக்குமாங்கிறது மார்னிங் தான் தெரியும். ஸோ காஷியஸாக ட்ரேட் பண்ணுங்கள். இது வந்து நிஃப்டி 50யோட ஓஏ தான். இதே ஓஏ தான் இங்கே இருக்குது. இதே ஓஏ தான் இங்கே இருக்குது. சரிங்களா? நாளைக்கு உண்டான ஸ்ட்ராங் ஓஏ பார்த்தீங்களா 23,800 சொன்னேன்னா இதுதான் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். 23,300 வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வந்து 23,500, அடுத்த சப்போர்ட் வந்து 23,800. இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு இப்படி வீக் தான் இருந்தாலும் சொல்கிறேன். 23,700, 23,800 இதுதாங்க நாளைக்கு முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு பார்க்கலாம்.